அந்த காலம்தான் ரொம்ப மேன்மையான காலம் அப்படின்னு யோகிகள் வந்து அவங்களுடைய எல்லாருடைய தவத்திலையும் அவங்க தவம் பண்ற நாட்களை இலையுதிர் காலமா தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க பயிற்சி காலங்களை இலையுதிர் காலமா எடுத்துக்கிட்டு அவங்க துளிர் விடுறத அந்த அனுபவமா எடுத்துக்கிறாங்க. அதுதான் இந்த ஜூன் ஜூலை அப்படியெல்லாம் அந்த அனுபவமா பெறத அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால அந்த இலையுதிர் காலம் மாதிரி தான் நீங்க பயிற்சியில் இருக்கிற காலங்கள். அதுக்குள்ள அந்த மரத்தை ரசிக்க முடியாது. அந்த இலை யாருக்கும் யூஸ் இல்லாத மாதிரி இருக்கும். பார்க்க முடிஞ்சு போயிட்ட மாதிரியே நம்மள தெரியும். நம்ம கண்ணாடியை பார்க்கும்போது கூட அவ்வளவுதான் இருக்கு வாழ்க்கை, அப்படியே வாழ்ந்துட்டு பெஞ்சியை தேய்ச்சிட்டு அப்படியே போய் சேர்ந்துட வேண்டியதான் இருக்கு அப்படின்னு தோணும். அந்த இலையுதிர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பசுமையா இருக்கும்போது அந்த மரம் தானா அப்படிங்கிறத ஒரு வியப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எத்தனையோ மரங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இலையுதிர் காலத்துக்கு அப்புறம் அது துளிர் விடுற காலம் பார்க்கும்போது அந்த மரம் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ற மாதிரி இருக்கும். அது வேற ஒரு செயல்ல இருக்கும். அதே தான் நீங்க பயிற்சி காலத்துல இருக்கும்போது உங்களை கவனிக்க முடியாம போன உறவுகளோ சொந்தங்களோ சில புத்தகங்களோ சில வார்த்தைகள் எல்லாமே நீங்க துளிர் விடும்போது உங்களை நோக்கி பயணிக்கும். உங்களை எல்லா பார்வையும் உங்களை நோக்கி வந்துடும். அப்ப ஒரு பயிற்சி காலம் என்பது ரொம்ப பொக்கிஷம், ரொம்ப செயல் வடிவம். அதை நீங்க தனித்துவமா பார்த்துக்கங்க. நீங்க தயவு செய்து எந்த சூழல்லையும் யாருக்கும் அடிமையா இருக்காதீங்க. யாருக்கும் ஒரு 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 செயல் செய்யணும் இப்படிதான் அப்படிதான் இருக்காதீங்க. நீங்க சுதந்திரமா இருங்க. நான் அதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன். ட்ரஸ்ட், சங்கம், இந்த குழு, இந்த குரூப்பு இதெல்லாம் கூட இருக்கக்கூடாது. ஒரு 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 வேடந்தாங்கல் பறவை மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு முகாம் விட்டுருக்கணும். ஒரு இடத்துக்குள்ள அப்படியே உட்கார்ந்து இருக்கணும். ஒரு மாசமோ 2 மாசமோ அந்த பறவைகள் அப்படியே பறந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணியாங்க. அப்படிதான் ஒரு யோகி பல நகரங்களுக்குள்ள பல இடங்களுக்குள்ள அவருடைய பதிவுகளை அவருடைய அனுபவங்களை அங்கங்க பதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி நீங்க அனுபவத்துல இந்த மாதிரி ஒரு பொக்கிஷமான செயல்ல நீங்க யோசிச்சு வச்சுட்டீங்கன்னா உங்க லைஃப் நீங்க இன்னொருத்தருக்கு கொடுக்க போறதும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். உங்க அனுபவமே அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும், அவ்வளவு அழகியலா இருக்கும். நீங்க கஷ்டப்படுறது எங்கன்னா அளவுக்கு அதிகமா ஒருத்தர் மேல பாசம் வச்சிடறீங்க, அளவுக்கு அதிகமா ஒருத்தரை பிடிச்சி நம்பி போடுறீங்க, அளவுக்கு அதிகமா ஒரு வேலையை போய் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி செய்யக்கூடாது. கிராஜுவலா போகணும். அதே நேரத்தில் அந்த வேலை தெளிவான வேலையா இருக்கும். அது தெளிவடைந்து நமக்கு பிடிச்சி நாம உணர்ந்து செய்யணும். இப்ப உங்களை நண்பர்கள் யாராவது ஒரு யோகி இருக்கிறாரு, ஒரு குரு இருக்கிறாரு, ஒரு தியானம் இருக்குன்னா அதை ஆய்வு பண்ணணும், அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் நீங்க அந்த வேலைக்குள்ள வரணும், செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய இடங்களுக்கு நான் போறேன். நிறைய பேர் தவறா நினைச்சுக்காதீங்க. நான் போற இடத்த பதிவிடுறேன், அங்க ஒரு ஆற்றல் இருக்குங்கிறேன். அடுத்து யாராவது அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு நினைக்கலாம், நீங்க படையெடுக்கலாம். அப்படி நான் போகல. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு அந்த இடத்தோட தன்மையை நான் வெளிப்படுத்துறதுக்கு நீங்க இங்க வரணும்ங்கிறதுக்கு நான் சொல்லல. நீங்க இங்க வரணும். அது எப்ப தெரியுங்களா வரணும்? உங்களுக்கு உள் உணர்வு உணர்த்தி ஒரு நாள் உங்களுக்கான காலம் வரும்போது தான் அந்த இடத்துக்கு நீங்க வரணும். நான் சொன்ன உடனே நீங்க வரக்கூடாது அந்த இடத்துக்கு. இந்த இடம் பயங்கரமான இடம் வந்துருங்க அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இடத்துக்கு எப்ப போகணும்னு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இப்ப நான் போற ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் சில இடங்கள் பக்கத்துல எனக்கு அருகாமையிலே இருக்கும். அந்த இடத்துக்கு போறதுக்கு பல ஆண்டுகள் எனக்கு ஆணுச்சு. காரணம் என்னன்னா அந்த செக்ஷனை நீ இப்ப திறந்தனா உன் உடல் தன்மை மாறி போயிடும், உன் உடலோட பொசிஷன் மாறிடும். நீ அந்த இடத்துக்குள்ள போக கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் போகணும். அதே மாதிரிதான் ஒரு இடத்த நான் சொல்றதை எல்லாத்தையும் நீங்க ஒரு குறிப்பா எழுதி வச்சுக்கணும், ஒரு செயல் வடிவமா வச்சுக்கணும். ஒரு நாள் உங்க தியானத்திலேயோ உங்க உள் உணர்வுலயோ சொல்லலாம். இல்ல அந்த வினாடியே உங்களுக்கு உள் உணர்வு உணர்த்தினா நீங்க போங்க. குரு போயிட்டாரு, குரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி அது செஞ்சா என்னன்னா நீங்க ஒரு இமிட்டேட் பண்ற மாதிரி, ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்யற மாதிரி அப்படி செய்யாதீங்க. அது அந்த ரெகுலர் ஃபார்முலாக்குள்ள நீங்க வாழாதீங்க, ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்காதீங்க. நல்லா ரசிச்சு இந்த இடத்த எனக்கு போகணும் அப்படின்னு தோணாதான். ஒரு குருவை ஒரு சீடரா எப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்கன்னா, ஒன்று ஒரு அழுத்தம் வரும். அழுத்தங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசியல் சம்பந்தமா சொன்னோம்னா மிரட்டல்பாங்க, அது கிடையாது. அழுத்தம்னா உள்ளுக்குள்ள அவரை பார்த்தா ஒரு அழுக வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தன்னை அறியாமையே பல ஆண்டுகள் இவரோட பழகின மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏதோ ஒன்று நமக்காக கொடுக்க வந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
அதை தாண்டி இவர்கிட்ட இருக்கணும், இவரோட பிரயாணிக்கணும், தன்னை அறியாம ஒரு புஷ் பண்ணும். அதுதான் நீங்க வர்றதுக்கான அறிகுறி. அதுதான் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதையும் நல்ல குருமார்கள், யோகிகள் என்ன சொல்றாங்க, நானும் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல சில பேரோட அந்த மாதிரி புஷ் பண்ணும். அதே ஒரு 4 மாசம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு, அந்த இடத்துல இருந்து நீங்க இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு இன்னொருத்தரை பார்த்து அதே மாதிரி எமோஷன் வரும். அப்ப அந்த எமோஷன் என்ன, ஏன்னா இங்க ஒரு எமோஷன் வந்துச்சு, குரு வந்துச்சு, இவரை விட்டுட்டு அங்க ஓடிடுறதா அப்படின்னா, இவ்வளவு நாள் நீ இவரோட இருக்கப்படணும். அதற்கு மேல உனக்கு அடுத்த வேலை நடக்கணும்னா அந்த பெரியது பார், அதுதான், அதை பிடிச்சுக்க. அப்ப அதை உணர்த்தப்படும் போது அதை போகணும். நிறைய மனிதர்கள் அதை போகாம விட்டுறாங்க. நிறைய மனிதர்கள் இதையும் போகாம விட்டுறாங்க. அப்ப அப்படி குழப்பத்திலேயே திண்டாடிடுறாங்க. இப்ப நமக்கு ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் ஒரு இடம், ஒரு பொருள், இந்த பொருள் தாப்பா இந்த உலகத்திலே தலை சிறந்த பொருள் அப்படின்னு நான் முதல் பொருளை நினைச்சு தியானம் பண்ணி அப்படியே அழுதுட்டேன். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு தெரியுது, அந்த பொருளை தாண்டி இன்னொரு பொருள் எனக்கு ஒரு அழுவையை ஏற்படுத்துது. வியர்ந்துட்டேன். அப்ப இந்த பொருளை குறைச்சி மதிப்பு இல்ல, இந்த பொருள்கிட்ட ஈர்ப்பு குறைஞ்சிருச்சு. எனக்கு ஏன் ஈர்ப்பு குறைஞ்சிச்சுன்னா, இந்த பொருள்கிட்ட ஆக வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. அந்த பொருளை என்னன்னா, என்னை சுருக்கி கொண்டேன். என்ன ஒரு சூரிய உதயம் மாதிரி காட்டும் போது நீ பிரகாசமா இருந்தல்ல, எனக்கு ஆற்றல் போயிருச்சுன்னு இல்ல, என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு, நான் சுருக்கிக்கிட்டேன், நீ இங்க இருக்காத, கிளம்பு. அப்ப அந்த பொருள் அப்படியே அந்த பொருளோட போய் நீங்க ஒரு வேலை செஞ்சு அப்படியே போகும். இப்படிதான் கடற்கரை மார்க்கம், இந்த நதி மார்க்கம், காடுகள் மார்க்கம், பல கோவில்கள் மார்க்கத்துல பல யோகிகள் பிரயாணித்திருக்கிறாங்க. பல யோகிகள் பல செயல் வடிவத்தை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க நல்லா பார்த்து உணர்ந்து ஒரு வேலை செய்யணும். அது உணர்ந்துகிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க என்னன்னா, யாரோ உங்களுக்கு சொல்றதுங்கிற தாண்டி நீங்க கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்க தியானத்துல உருவாக்கப்படணும், உங்களுக்கு நல்ல குரு கிடைக்கணும்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க ஏன் பதட்டப்படணுங்கிறேன் நான். நீங்க உருவாக்கப்பட்ட ஆகணும்னா அது யாராலையும் மாற்ற முடியாதுங்க. அது எந்த ரூபத்திலேயே நீங்க உருவாக்கப்பட்டே தீருவீங்க. யார் வேணாலும் உங்க வீட்டுல தடுத்து வேணாலும் பார்க்கட்டும், இவன் உருவாவான்னா அவன் உருவாயே தீருவான். அவனை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நீங்க சிறையில கொண்டு போய் போட்டா கூட ஒருத்தனை, அந்த சிறை வார்டனா இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்குள்ள ஒரு சித்தர் பூந்து அவன் உங்களுக்கு அந்த அந்த நீங்க ஜெயில் கைதியா இருக்கும்போது அங்க தீட்சை கொடுத்துட்டு இருப்பாரு. அவரு பணிவிடை செஞ்சுட்டு இருப்பாரு. நீங்க வாழைப்பழம் சாப்பிடுங்களே, உங்களுக்கு இது வேண்டாம், நான் துண்டு எடுத்து வரேன். அவர் அந்த பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டு நீங்க உட்காருங்க. இந்த அனுபவம் அரவிந்தருக்கு சிறைச்சாலையில ஏற்பட்டுச்சு. பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்தருக்கு சுதந்திரத்துக்காக போராடி முன்னவருக்கு ஒரு நாள் திடீர்னு அந்த சிறைச்சாலைக்குள்ள அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுது. அப்ப அந்த அனுபவத்துக்குள்ள அவருக்கு புஷ் பண்ணி என்ன தெரியுங்களா உணர்த்தினது, வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாயில நீ இங்கிருந்து வெளியேறி பாண்டிச்சேரியில போய் நீ செய்ய வேண்டிய வேலை வேற. நீ வெள்ளைக்காரனை ஏத்து போராட வேண்டியதில்ல, நீ எத்தனையோ ஆன்மாக்கள் தன்னை யாருன்னு தெரியாம போராடுறாங்களோ அந்த ஆன்மாக்களுக்கு நீ விடுதலை அளிக்க வந்தவன். இந்த தேசத்துக்காக சுதந்திரம் போராடுறதுக்காக வர்றவங்க எல்லாம் அவங்க வேற, அந்த வேலைக்கு நீ வரலங்கிற அந்த உள் உணர்வு எங்க கிடைக்கப்பட்டதுன்னா ஜெயில கிடைக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவர் என்ன பண்ணாரு, பாரதி எத்தனை முறையோ பாண்டிச்சேரியில இருந்து வெளியேறுன்னு அழைச்ச போது நம்ம கவிஞர் பாரதி, ஆனால் நம்மளும் மறுத்துட்டார். ஏன் அப்படின்னா அந்த உள் உணர்வு இங்கதான் இருக்கணும்னா அது வேறு ஊனி நிக்க வச்சிடும். அப்ப ஒரு அனுபவத்தை நீங்க இப்படித்தான் பார்க்கணும். அதே மாதிரிதான் நீங்க ஒரு குருவையோ ஒரு கலையையோ ஒரு செயலையோ ஒரு வடிவத்தையோ அவசரப்படாம பண்ணிக்கணும். நீங்க ஏதாவது சோகம் வந்தா எமோஷன் ஆகி யாரோ ஒருத்தர் தீர்வு கொடுத்துருவாருன்னு காம்பவுண்ட் சோடு ஏறி குதிக்கிறீங்க. யாரும் கொடுக்க முடியாதுங்க. அங்க சோகம் வர்றதே உங்களை தயார் பண்றதுக்கு தான். அப்ப நீங்க அந்த நேரத்துல தான் வலிமையா இருங்கிற டப்பர்னு காம்பவுண்ட் சோரை தாண்டி குதிச்சு அங்க ஒருத்தன் கண்ணுக்கு தெரிஞ்சான்ட்டு நின்னீங்கன்னா யாரு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இந்த உலகத்திலே தலை சிறந்த செயல் என்னன்னா ஒரு நிதானத்தோட ஒரு காத்து இருக்கிறது தான். காத்திருக்க யாராலையும் முடியாது, ஆனா காத்து இருந்து தான் ஆகணும். காத்து இருக்கிறத கத்துக்கணும். அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் இவங்க செய்யறவங்களை யாரையும் யோகிகளுக்கு பிடிக்காது. ஆனா இவங்களோட மோசமானவன் எவன் தெரியுமா, ஒருத்தன் அண்ணன் வளர்ந்துட்டா தம்பிக்காரனுக்கு பிடிக்காது, தம்பி வளர்ந்துட்டா அண்ணனுக்கு பிடிக்காது. அதே மாதிரி ஒரு வீட்டுல 2 பொண்ணுங்க வாக்கப்பட்டு போயிருப்பாள்வ,
ஒரு குடும்பம் அண்ணன் மேம்பட்டு இருப்பான், தம்பி கீழே இருப்பான், தம்பி மேம்பட்டு இருப்பான், அண்ணன் இருப்பான், போடுவாங்க எண்ணத்தை. நம்ம அப்படியே அந்த எண்ணம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மோசமான, இருக்கிறதுலே மோசமான செயல். நீங்க வேற எதை வேணாலும் வீழ்த்திடலாம். இந்த யோகி பயப்படுறது என்னன்னா, எண்ணத்தால ஒரு குடும்பத்தையும் அழிச்சு போடலாம், ஒரு தனி மனிதனையும் அழிச்சு போடலாம் எண்ணத்தை வச்சு. இவெல்லாம் நல்லா இருப்பானா, இவெல்லாம் உருப்பிடுவானா, இவெல்லாம் வருவானா, இவெல்லாம் போவானா, இவெல்லாம் என்ன அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்ல கிராமங்கள்ல எத்தனையோ வீடுகளில் பார்த்தோன்னா சுப்பிரபாதம்லாம் கேட்கவே இல்லை. ஒரு 10 வீட்டில் 20 வீட்டில் சுற்றி கிராமங்களில் நம்ம இருக்கும்போது எந்திரிச்சோடனே இந்த மாதிரி தான் பேசுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. காலையில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறமா பிரேக் எப்போ விடுவாங்கன்னா 10 மணிக்கு பிரேக் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வயலுக்கு கொல்லைக்கு போயிடுவாங்க. திருப்பி 4 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. வந்தோடனே அந்த 8 மணி வரைக்கும் அவங்க கட்டிக்கிட்டே கிடப்பாங்க. அவங்க யாரை பேசுகிறாங்கன்னா, வீட்டை பேசலை, பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கானா, பக்கத்து வீட்டுக்காரன் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கானா, பக்கத்து வீட்டுக்காரன் பைப்பு போட்டுக்கிட்டு இருக்கானா, பக்கத்து வீட்டுக்காரன் லைட்டு போட்டுக்கிட்டு இருக்கானா, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நிலம் வாங்கிட்டானா, பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல வீட்டில் சம்பந்தம் வச்சுட்டானா. இதெல்லாம் தேவையாங்க? அப்போ பில்லி சூனியவனை பண்ணுறவனை கூட மன்னிச்சிடலாம், ஆனால் அந்த எண்ணத்தால் ஒருத்தர் செய்கிறவனை மன்னிக்கவே முடியாது. அவங்ககிட்ட இருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எவனை கண்டுபிடிப்பீங்க ஊருக்குள்ள? உங்ககிட்ட கை கொடுத்துட்டு இவர் உருப்பிட மாட்டார், நீங்கள் சொல்லுங்கள், இவரு கண்டிப்பாக தேர மாட்டார், சும்மா ஏதோ குறுக்குறுன்னு சுற்றிட்டு இருக்காரு, இவர் ஒரு பைத்தியம், அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னே பேசிக்கிட்டு இருப்பான். உங்ககிட்ட உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட டீயை வாங்கி குடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் உங்கள் நல்ல வலிமையான தியானமும் நீங்கள் அதில் நிதானமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதை பண்ண முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இன்னொருத்தர் மேலே எண்ணத்தை, தவறான எண்ணத்தை நீங்கள் விதைச்சிடாதீங்க. நீங்கள் யாருக்கும் தயவு செய்து சக்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ யாரும் கொடுக்கலன்னா யாரும் செத்து போயிட மாட்டாங்க. அவனுக்கு யாரோ ஒருத்தர் சோறு போட்டுருவாங்க. ஆனால் நாமளா நினச்சிக்கிறது இன்னைக்கு நாம தான் இவங்களுக்கு சோறு போட்டோம். இப்படி தாங்க பல ஆண்டுகளா தாய் சோறு போட்டா, தந்தை சோறு போட்டா, அண்ணன் சோறு போட்டா, அப்போ எவனுமே போடலைனாலும் எல்லாரும் வளருவான், எல்லாரும் வாழ்வான். இங்கே யாருக்கும் தேவையே கிடையாது. அப்பா இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு லைசன்ஸ் மாதிரி. நம்ம அப்பா சோறு போட்டுருவாரு, நம்ம அம்மா சோறு போடும், உரிமையோட வீட்டில் இருக்கிற பானையில் இருக்க சோறை போட்டு சாப்பிடலாம். அப்பா அம்மா இல்லைன்னா தட்டை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கீவில் நிற்கணும். ஆனால் சோறு கிடச்சிரும், நம்ம கொஞ்சம் வேலை பார்க்கணும், அவ்வளோதான் விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எண்ணத்தை இன்னொருத்தர் மேலே நீங்கள் தயவு செய்து விதைச்சிடவே கூடாது. நீங்கள் யாருக்காவது நல்லது செய்யணும், இந்த உலகத்துக்கு ஏதாவது நன்மை செய்யணும்னா இன்னொருத்தரை நீங்கள் போராமப்படாதீங்க, இன்னொருத்தரை காழ்ப்புணர்ச்சியில் பேசாதீங்க, இன்னொருத்தர் மேலே ஏதாவது ஒரு செயலை பண்ணாதீங்க. அதை அந்த எண்ணத்தை முதல்ல கட்டுப்படுத்திட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களை பேசுகிறாங்கல்ல, அது தானா அவங்கள்ட்டேருந்து நீங்கள் என்ன ஆவீங்கன்னா, என்னோடைய இதுலேருந்து சொல்கிறேன் நான், எப்படின்னா எங்கள் ஊரில் சொந்த பந்தத்தில் என்னோட நண்பர்கள்லாம் என்னை மறந்துட்டாங்க. என்னோட தியானம் என்ன பண்ணிடுச்சுன்னா, அவங்களோட மெமரியிலேருந்து என்னை எடுத்துருச்சு. என் ஞாபகம் இருந்தால் தானே என்னை திட்டுவாங்க. நிறைய பேர் என்னை மறந்துட்டாங்க. இப்போ ஞாபகம் இருந்தால் தான் என்ன ஒருத்தரை பற்றி பேசுவீங்க. நீங்கள் அவர் தெரியுங்களா யாருன்னு? அப்போ கெட்ட இடங்கள் எல்லாம் என்னை பற்றி பேசுகிற டாபிக் குறைஞ்சிருச்சு. அப்போ நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் இடத்துல எல்லாம் மட்டுமே அந்த சிந்தனை வர்றவங்கள்ட்ட என்னை பற்றி பேசுகிறாங்க. அது தியானம், அந்த வகுப்பு, அங்கே போயிருந்தேன், அங்கே பார்த்தேன். மற்ற இடங்கள்லாம் அவங்க என்னை மறக்கடிக்கப்படுது. அப்போ உங்கள் தியானம் என்ன பண்ணுன்னா, உங்கள் உறவினர்கள் உங்களை எண்ணத்தால் திட்டிக்கிட்டனால அவன் உங்களை மறந்து போயிடுவான். உங்களை ஒரே வார்த்தையில் ஓயாமல் பேசிக்கிட்டு இருக்கவன் ஒரே வார்த்தையில் முடிவு கொண்டாரன்னா உங்களை மறந்துட்டான்னு இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு யோகி பார்த்தீங்கன்னா, தான் எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தேன்னு அந்த வரலாறை உண்மையிலேயே காட்டிக்கவே மாட்டார். நிறைய யோகிகள் பார்த்தீங்கன்னா, அவர் பிறந்த ஊரே எங்கன்னு தெரியாது, அவருக்கு யார் அம்மானே தெரியாது, யார் அப்பானே தெரியாது. இன்ன வரைக்கும் இந்த மாயம்மாலாம் இருக்கிறாங்களே, எந்த ஊர் அப்படின்னா தெரியாது. இந்த திருப்பரங்குன்றத்தில் சோமப்பான்னு ஒருத்தர் வந்தார், அவர் எந்த ஊருக்காருன்னு தெரியாது, அவருக்கு யார் அம்மா, அவருக்கு யார் அப்பா தெரியாது. இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க அதை வெளிப்படுத்திக்கவும் மாட்டாங்க, பிரபஞ்சமும் அதை வெளிப்படுத்தாது. புரியுதுங்களா? ரமணருக்கு கூட ஒருத்தர் போராடி, இந்த சாமி ஒருத்தர் மௌனசாமி, இங்கே ஒருத்தர் சாது சாமி, இங்கே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரே, இவர் எந்த ஊருக்காரன்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னு பல நாள் போராடி, அது அந்த பிரபஞ்சத்தோடைய செயல், இவரை வெளியில் கொண்டு வரணும்னு அதோட திட்டம். அதனால தொடர்ந்து ட்ரை பண்ணி இவர் எந்த ஊர்னோன்னா ஒரு நாள் அவர் மதுரைன்னு ஏதோ எழுதிட்டார். இந்த மாதிரி மதுரையை சார்ந்த ஒருத்தர் திருவண்ணாமலையில் தவம் பண்ணுறாருன்னு அந்த குறிப்பை எடுத்துகிட்டு சொன்னோன்னா, ரமணருடைய சார்ந்த ஒரு சொந்தக்காரவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கண்டுபிடிச்சி அவங்க வந்தாங்க திருவண்ணாமலை. அவங்க எதுக்குன்னா, அவங்க குடும்பத்தோட இவரோட இருக்கப்படணும்,
அவங்களும் ஒரு செயல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காட்டி கொடுக்கப்பட்டுச்சு. இல்லைன்னா அதையும் மறைச்சிருப்பாரு. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல தவம் உங்களை யாராவது பேசுறவங்க திட்டுறவங்கள்ட்ட நீங்க மறைந்து போவீங்க. அப்ப அதோட பொருள் என்னன்னா, எண்ணம் இருக்கும் இடத்தில் ஒரு யோகியை எண்ணத்தால் எதுவும் செய்ய முடியாது. அதனாலதான் சொன்னாங்க, சிவனை நீங்கள் அழிக்க முடியாது. எப்படின்னா, எண்ணம்ங்கிறது மாயை. இந்த மாயை கொண்டு சிவனை வீழ்த்தவே முடியாது. அப்ப நல்ல தவம் செய்யறவன எண்ணம் கொண்டு எந்த சொந்த பந்தத்தாலையும் உங்களை வீழ்த்த முடியாது. புரிஞ்சு போச்சா? நீங்க சட்ட ரீதியா ஒரு தண்டனைக்குரிய கைதியாக போனாலும் அங்க உங்களை கும்பிடுவாங்க. ஏன் கும்பிடுறாங்கன்னு தெரியாது. என்ன பார்க்கும்போது இவரு என்ன பண்ணிருப்பாரா, இவரு என்னங்க அப்படிம்பாங்க. அந்த அந்த என்னன்னா, அந்த தியானம் அங்க கூட என்ன பண்ணும்னா அதை வேற மாதிரி மாத்தி விட்டு அந்த மாதிரி ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கும். அப்ப நீங்க இந்த மாதிரி எல்லாம் உருவாக்கி கொள்ளுங்க. புரியுதுங்களா?